பயணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நம்மள அவங்க ஆட்சிக்கு வந்து ஏமாத்திட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா கள்ளச்சாராயம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களா? ஆரம்பிச்சு கள்ளச்சாராயத்துல இறந்து போனவனுக்கு 10 லட்சம் பணம், கரண்ட் அடிச்சு சாப்பிட செத்த போனவனுக்கு 5 லட்சம் பணம். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? நம்ம எப்படி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. அது பாருங்க, ஜல்லிக்கட்டுல ஒரு வீரனுக்கு 1 லட்சம் தான் பணம். பாத்துக்கோங்க. ஜல்லிக்கட்டு நாயகன் இருக்காங்க. ரொம்ப நன்றி சார், நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னும் சொல்ல போனா அதாவது அம்மா ஆட்சியில என்ன பண்ணாங்க அப்படின்னா, பள்ளிக்கூட போற பிள்ளைங்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதி தேவையோ அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாருமே வந்து ரொம்ப வசதியானவங்க எல்லாம் கிடையாது. நிறைய பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. சோ அந்த மாணவர்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க, இலவசமே சொல்லக்கூடாது. நம்ம அம்மாவோட ஆட்சியில இலவசன்ற வார்த்தையே இல்ல. விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிதிவண்டி அப்படின்னு தான் இருந்துச்சு.